Taste the Daily. இந்தூர் அருகே 40 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். புன்னைக்காயல் மீனவ கிராமத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் நிலையில் 40 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுவதால் நாள்தோறும் வேலைக்கு செல்லும் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கடுமையாக அவதிக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். காலி குடங்களுடன் பொதுமக்கள் நடத்திய போராட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் K விஜயகுமார், பாஜகவினர், திமுக கூட்டணியினர் ஆதரவளித்தனர். போராட்டத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து அனைவரும் கண்டன முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றி அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த குடிநீர் பிரச்சனையை ஆய்வு செய்து உடனடியாக இந்த மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் சிறப்புரையாற்றினார்கள். அதன் அடிப்படையிலே உடனடியாக இந்த கிராமத்திற்கு 40 நாளைக்கு ஒரு முறைதான் தண்ணீர் கிடைக்கிறது என்றால் இதை விட ஒரு கொடுமையான செயல் வேற எதுவுமே கிடையாது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் மணக்குள விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட வைபவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். கரூரில் மழையால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் சிக்கிக் கொண்டதால் நோயாளி அவதியடைந்தார். மழை காரணமாக பேருந்து நிலையத்திற்கு உள்ளே பேருந்து நிலைய ரவுண்டானா வரை வரிசை கட்டி நின்றதால் பின்னால் நின்ற ஆம்புலன்ஸ் நெரிசலில் சிக்கிய நிலையில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க உரிய நேரத்தில் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிக்காததே இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல்களுக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்படி வாடிக்கையாளர்கள் மது பாட்டில் வாங்கும்போது கூடுதலாக பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், பயன்படுத்திய பாட்டிலை திரும்ப ஒப்படைத்தால் அந்த தொகை மீண்டும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தால் தங்களுக்கு மேலும் பணிச்சுமை ஏற்படுவதாக கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் தொழில் போட்டி காரணமாக சாலையோர கடைக்கு தீ வைக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. கிரிவல பாதையில் போலூர் சந்தோஷ் என்பவர் சாலையோரத்தில் பை வியாபாரம் செய்து வரும் நிலையில் கடையில் யாரும் இல்லாத போது தொழில் போட்டி காரணமாக யாரோ சிலர் அந்த கடைக்கு தீ வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பொருட்களுக்கும் பாதுகாப்பில்லை என்று பொதுமக்கள் விமர்சனம் செய்கின்றனர். இப்ப வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சார் பத்த வச்சுட்டு வேணும்னு கடை பத்த வச்சுட்டு சார் வேணும் கூட பிரிக்கிற சார். நீங்க பாருங்க, பொருள் வாங்கி அப்படியே இருக்கும். பெண்டல் பெண்டலா அப்படியே கிடைச்சிட்டு 1 லட்சம் ரூபாய் பொருள் பெண்டல் பெண்டலா அப்படியே இருந்தது. 2 லட்சம் ரூபாய் பொருள் பில்லு கூட காட்டு பாருங்க. என்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்கு. வேணும்னு இந்த மாதிரி பத்த வச்சுட்டு போயிருக்காங்க.